நான்லாம் எவ்வளோ பயந்துருந்தேன்னு தெரியுமா? கோர்ட்ல சொன்ன மாதிரி நம்ம ஆயுள் தண்டனை மட்டும் கிடைச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிலுக்குள்ளேயே நான் ஏதாவது பண்ணிருப்பேன். ஏங்க ஐயோ, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம நல்லபடியா ரிலீஸ் ஆயிருக்கோம். அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறீங்களா? டேய் சத்ரியா, மா அந்த பெஞ்சை தூக்கிட்டு போய் வெளியில போடு. சரிம்மா. போ. எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்கம்மா, எந்திரிமா, வா. வா தனு. எல்லாரும் கொஞ்சம் வெளியில வாங்க. பாத்து தனு. வா. ஷாலினி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. பெஞ்சை கொண்டு போய் போடு, போ. வாங்க பொறுமையா. வாங்க. இன்னையோட உங்களுக்கு பிடிச்ச கெட்ட நேரம் எல்லாம் விலகி நீங்க நல்லா இருக்கணும். மா, என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு வந்துட்டுமா? ஏய், வாப்பா கதிரு, வா. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா? செய்ய வேண்டிய சமூக சேவையெல்லாம் முடிச்சிட்டியா, இல்ல இன்னும் மிச்ச வீதி பாக்கி இருக்கா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? வேற என்னடா பேசுவாங்க? நேத்து காலையில நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு போனவங்க, இப்பதான் வரீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மா, நாங்க ஏன் போனோம், எதுக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியாதா? அத தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். எல்லா சமூக சேவையை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? மா, நம்ம தனமாவுக்கு பண்றது சமூக சேவையா? உன்னால எப்படிமா அப்படி எல்லாம் பேச முடியுது? என்னடா நம்ம தனமா? யாரா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டி ரொம்ப எல்லாம் போக கூடாது. இதெல்லாம் நீ போய் செய்யணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? மா, அவசியம் இருக்கிறதுனால தான் நான் போறேன். தினமா நமக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க நிரபராதி நிரூபிக்க எனக்கு தோணுச்சுமா. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் போனேன். நானும் நினைச்ச மாதிரி அவங்க எந்த தப்பும் செய்யலன்னு கோர்ட்ல நிரூபிச்சு அவங்கள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி மீட்டாச்சு. இப்பதான் மனசுக்குள்ள சின்னதா ஒரு திருப்தி இருக்கு. நம்ம ஒருத்தவங்களை காப்பாத்தி இருக்கோன்ற ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். ஆத்ம திருப்தி எல்லாம் இருக்கட்டும். அந்த தனத்தை வெளியில கொண்டு வந்தது மூலமா நீ இப்ப போலீஸோட பகையை சம்பாதிச்சிருக்கியே, அதுக்கு என்ன சொல்ற? எனது போலீஸோட பகையை சம்பாதிச்சிருக்கனா? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமா மாமா, தனமா கேஸ்ல தப்பு பண்ண போலீஸ் எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப மத்த போலீஸ் எல்லாம் அவங்க மேல கோவப்பட மாட்டாங்களா? ஐயோ, இது தேவையில்லாம போலீஸ பகைச்சுக்கிட்ட மாதிரி தானே ஆகும். ஓஹோ, இந்த பாயிண்ட் எல்லாம் நீ தான் எங்க அம்மாக்கு எடுத்து கொடுக்கறியா? அதான் நான் பார்த்தேன். பாத்தீங்களா அத்தை, எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா? டேய், அவ சொன்னா என்ன, வேற யார் சொன்னா என்ன? இங்க பாரு, நம்ம போலீஸ் எல்லாம் பகைச்சிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி அநீதியா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எனக்கு தப்புன்னு தோணுச்சு, அதை தட்டி கேட்கணும்னு தோணுச்சு, தட்டி கேட்டேன், அவ்வளவுதான். நீங்க இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க. இத பத்தி பேசினா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை தான் வருது. அப்பா, நீலா குட்டி, அப்பா எப்பப்ப வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன் தங்கம். அப்பா, நீங்க வரப்ப தனமாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. தனமா எங்கப்பா? அப்பா, நீங்க தனமாவை கூட்டிட்டு வரலையா? அப்பா உன்கிட்ட சொன்னத எப்பவாச்சும் செய்யாம இருந்திருக்கனா?
உன்கிட்ட சொன்ன மாதிரியே தனமாவ அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன். ஹை நிஜமாவா? எங்கப்பா? தனமாவை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல விட்டுட்டு வந்து தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். தனமா வெளியில வந்துட்டாங்களா? ஆமாண்டா குட்டி. போலீஸ் அவங்கள வெளியில அமிச்சிட்டாங்களாப்பா? ஆமாண்டா நிலா. அப்பா 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 எனக்கு தனமும் பார்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை கூட்டிட்டு போங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. இல்லம்மா, தனமா நாளைக்கு உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வரேன்னு சொன்னாங்க. அப்ப நீ அவங்கள பாத்துக்க. இல்லப்பா, தனமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இல்லம்மா. மாமல புள்ளதான் ஆசைப்படுதுல, கூட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமே. இப்பதான் அங்க இருந்து வரீங்க, மறுபடியும் அங்க போகணுமா? மா, புள்ள ஆசைப்படுறாள்ல, போய் அவங்க முகத்தை காட்டிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நிலா குட்டி, நீ இங்கே இரு. அப்பா போயிட்டு முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா டேய் வாடா. இது உங்க வீடு இல்லத்த, இது தனமா வீடாகி ரொம்ப நாள் ஆகுது. அம்மாடி, என்ன தன விஷயமா கோர்ட்ல என்ன தீர்ப்பாயிருக்குன்னு விவரம் கேட்டியே, அதான். கோர்ட்ல என்னையா தண்டனை கொடுத்திருக்காங்க? அந்த தனத்துக்கு 8 வருஷம் இல்ல 10 வருஷம் ஜெயில் தண்டனையா, இல்ல ஆயுள் தண்டனையா? யோ, ஒன்னதாயா கேக்குறேன். அவளுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு கேட்டேன். கோர்ட்ல அவளை விடுதலை பண்ணிட்டாங்களாம்மா. விடுதலை பண்ணிட்டாங்களா? அது எப்படியா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? தப்பு செய்யலன்னு நிரூபணம் ஆயிட்டா விடுதலை பண்ணத்தானமா செய்வாங்க. ஐயோ, குழப்பாத, புரியுற மாதிரி சொல்லு. ஆமாம்மா, கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கிற நேரத்துல யாரோ கதிரான் அவன் வந்து தனமும் அவ கூட இருந்தவங்களும் எந்த தப்பு செய்யலன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்டிஓ தான் தப்பு பண்ணினாருன்னு சொல்லி கோர்ட்ல அதை நிரூபிச்சு தனத்தை காப்பாத்திட்டானாமா. அதனால தனம் மட்டும் இல்ல, அவ கூட சேர்த்து கைது பண்ண மத்தவங்களையும் விடுதலை பண்ணிட்டாங்களாம். ஐயோ ஐயோ, அந்த தனத்தை நான் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது மட்டும் முடியவே மாட்டேங்குதே. எப்படியாவது அவள் இந்த கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு போய் அவ கஷ்டப்படுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, அது நடக்காம போயிடுச்சு. ஐயோ, அவளை காப்பாத்தினால. அவன் பேர் என்ன சொன்ன? கதிருமா. அப்போ அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா ஆபத் பாண்டவனா வந்து நிக்கிறானா? டேய் கதிரு, யாரா நீ? எங்கடா இருக்க? இந்த தம்பி. எனக்கா? இந்த ஷாலினி அக்கா. ஓகே.